ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு பங்குனி மாதத்தினுடைய அமாவாசை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கும் சந்திரன் கும்பராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்று சஞ்சாரம் செய்கிறார். ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில தான் இன்னைக்கும் கிரகங்கள் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு அமாவாசையில எங்கேயாவது ஒரு இடத்துல உலகத்தில் ஒரு நில அதிர்வோ அல்லது இயற்கை சீற்றங்களோ அல்ல இயற்கை சீற்றத்தினால் ஏதாவது நமக்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகளோ கண்டிப்பாக இருக்கும். இப்ப சந்திரனும் சனி ராகு இது எல்லாமே நமக்கு கும்பராசியில இருக்கக்கூடிய சஞ்சாரங்களும் சனி சூரியனோட இருக்கிறதுனாலதான் போர் சம்பந்தப்பட்டது இருக்கு. பட் இது கொஞ்சம் குறைஞ்சிரும். செவ்வாய் மாறும் பொழுது இதனுடைய தாக்கம் குறைஞ்சிரும். நிறைய பேர் டிராவலர்ஸ்க்கு பயப்படுறாங்க. ஐயோ இது ராகு சனி வீட்டுல இருக்கிறதுனால வான ஊர்திகள் வானத்தில் செல்லக்கூடிய இந்த மாதிரியான ஏர் ஃபிளைட்ஸு இந்த வாயு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது நமக்கு அதிகமாக இருக்கு. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகு கும்பத்துல தான் இருக்க போறாரு. அப்புறம் தான் அவர் மகரத்துக்கு வரப்போறாரு. இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் இன்னைக்கு அமாவாசை. இந்த காலசர்ப்பதோஷ கிரக நிலைகள்ல கண்டிப்பாக ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் என்ற ஒரு வியூவர் சொன்னாங்க. மேடம், நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க மக்களுக்கு நம்ம பீஸ்க்காக நம்ம கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும்னு இந்த போர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சொன்னீங்க அப்படின்னு. இப்பவும் நான் அதையே திரும்ப சொல்றேன். உலக அமைதிக்காக நீங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேஷராசி நேயர்களுக்கு இன்று 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அலுவலக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவித குழப்பங்களுக்கும் சிக்கல்களுக்கும் இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். அமாவாசையான இன்று அன்னதானங்கள் செய்ய பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். ரிஷபராசி நேயர்கள் இன்று 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வேலை பலுவை அதிகரிப்பார். காலசர்ப்பதோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது போகும். பெரிய பிரச்சனைகள் என்பது ஒன்றும் இல்லை என்றாலும் ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் குழப்பங்களும் மனதில் தவிப்புகளும் போகும். இன்று அமாவாசையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம். மிதுன ராசி நேயர்கள் பாக்கியத்தில் இன்று சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பச்சரிசி, வெல்லம் மற்றும் சிறு பயறு ஆகிய தானியங்களை இன்று பசுமாடுகளுக்கு தானம் செய்வதோ அல்லது அந்தணர்களுக்கு தானம் செய்வதோ உகந்தது. இன்று ராசிநாதன் புதனும் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் இருக்கும். பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது. கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு சற்று மன தடுமாற்றங்கள் அவ்வப்போது போகலாம். பெரிய பிரச்சனைகள் என்பது எதுவும் இல்லை என்றாலும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு வீட்டில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே அமைகிறது. பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடியதாகவும் இருக்கும். இன்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள் வேலை இடத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று பணம் வாங்குவது பணம் கொடுப்பதில் எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. புதன்கிழமை அமாவாசையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றும் பொழுதும் சூரியன் மற்றும் சனி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதற்கான பரிகாரங்கள் ஆகும். துலாம் ராசி நேயர்கள் புதிய கடன் முயற்சிகளுக்கு சற்று குழப்பங்கள் போகலாம். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று பகைமையை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் சற்று தொய்வு ஏற்படலாம். எதிலையும் கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் ஏமாற்றங்கள் உண்டு. பண விவகாரங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம்.
பெரிய ஒரு முடிவை எடுப்பதோ அல்லது ஆலோசனைகளை பெறுவதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். அமாவாசை தினமான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது சிறப்பு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரக சஞ்சாரங்களும் சாதக நிலையில் இல்லாமல் இருப்பதனால் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் தீர்வுக்கு வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு மன சஞ்சலத்தை கொடுப்பார். பச்சரிசி தானம் செய்வது நல்லது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சில குழப்பங்கள் வந்து போகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடுகள் இருக்கும். வியாபாரம் மற்றும் தனியார் தொழில் செய்பவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்களில் குழப்பங்கள் வந்து பின்பு மறையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? தஞ்சாவூர் மாவட்டம் ரங்கநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கக்கூடிய திருவானேஸ்வர், இவர் ஈஸ்வரன் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அம்பாளினுடைய பெயர் காமாட்சி. இது திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்திருக்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம். ஸோ இங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் நீங்க வந்து மியூசிக்ல ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் ஆகணும், இல்லை ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர் ஆகணும்னா இந்த ஆலயத்திற்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல ஈசனை வழிபட்டால் 7 ஸ்வரங்களுடன் இருக்கக்கூடிய இன்னிசையில் வல்லுநர்கள் ஆகலாம் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் வந்து 1 வாரம் தங்கி இருந்து அவர் தியானம் செய்ததாகவும் இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பாக நம்ம சொல்லலாம். சோழ மன்னனான செங்கட் சோழன் 70 மாடக் கோவில்கள் கட்டியிருக்கிறாரு. அந்த 70 மாடக் கோவில்ல இதுதான் முதலாவதான மாடக்கோவில். இந்த பெருமையும் இந்த ஆலயத்திற்கு உண்டு. இந்த ஆலயத்துல வந்து கிரக தோஷங்களுக்குமே இந்த ஆலயம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ சந்திரன் மற்றும் புதன் நம்மளுடைய மனது அறிவு ரெண்டத்திற்கும் உடைய கிரகங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தினுடைய ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து மாலை சாற்றி வஸ்திரம் சாற்றி நம்ம அர்ச்சனை செய்தால் மனதளவில் சந்திரனுக்கும் அறிவு திறனை அதிகப்படுத்துவதான புதன் ரொம்ப விசேஷம். அதாவது மகாபாரத காலத்தில் சகாதேவன் அவனுடைய ஜோதிட துறையில அவன் எவ்வளவு வல்லுநனாக இருந்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலயத்தில் திருவானேஸ்வரரை தான் அவன் வணங்கினான். அதனாலதான் அவனுக்கு அந்த வல்லமை கிடைத்தது, அந்த அறிவுத்திறன் கிடைத்தது அப்படின்னு மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்கிறதாம். ஸோ உங்களுக்கு உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்ல பாட்டுல இதுல எல்லாம் நல்லா வரணும்னா இந்த ஆலயத்திற்கு சென்று திருவானேஸ்வரரை வணங்க வேண்டும். இதுல இன்னொரு சிறப்பு இந்த கோயிலுக்கு என்ன தெரியுங்களா? கால பைரவர் வந்து அவர் வந்து காலத்தை நிர்ணயம் செய்கிறவர். அவர் தான் இந்த 7 கிழமைகளை படைத்தார். அப்போ அவர் அந்த பூரட்டாதி நட்சத்திர நாள்ல தான் அந்த 7 நாட்களையும் அவர் படைத்ததாக சொல்லப்படுகிறது. இங்க கால பைரவர் ரொம்ப விசேஷமாக வணங்கப்படுகிறார். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தீங்கன்னா கால பைரவரை முக்கியமாக தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். அது ரூல். அது மற்றவர்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துல போய் கால பைரவரை வணங்கினால் நமக்கு காலத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன் என்ன பண்றாராம், ஒவ்வொரு பூரட்டாதி நட்சத்திரத்தன்றும் அவருடைய ஐராவத யானையில வந்து இங்க இருக்கக்கூடிய கால பைரவரையும் மற்றும் இந்த திருவானேஸ்வரரை வந்து வணங்கி அவர் வந்து அந்த யானையில வலம் வருவதாக இந்த ஸ்தல புராணம் வந்து கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்தலத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் அனைவருமே சென்று பயனடையலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி
ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை சொல்லும்போது எனக்கே அந்த கோயிலுக்கு போமாட்டோமா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ண இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் திருக்காட்டுப்பள்ளிக்கு போய் திருவானேஸ்வரரை நானும் வணங்க போறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.